விலை என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் திருவெளிப்பாட்டு நூலில் யோவான் அழகாக ஒரே வார்த்தை 2 இடங்களில் பயன்படுத்துகின்றார். அது என்னவென்று கேட்டால், மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக இன்னொரு இடத்திலும் அதே வார்த்தையை பயன்படுத்துகின்றார், மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அப்படி மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் அல்லது விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாவிகள் தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாவிகள் தான் மண்ணுலகில் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அப்படியானால் யாராவது ஒருவர் வாங்கியிருக்க வேண்டும் அல்லவா? யார் இவர்களை, இப்பேற்பட்ட பாவிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கியவர்கள்? ஒரு ஆடு வாங்க போனால் நல்ல ஆட்டைத்தான் வாங்கி கொண்டு வருவோம். ஊனமுற்ற ஆட்டை யாராவது வாங்கி கொண்டு வருவார்களா? இல்லை. அதே போன்றுதான் மனிதர்கள் என்றால் நல்ல மனிதர்களைத்தான் எல்லோரும் விலை கொடுத்து வாங்குவார்கள். அப்படி இருக்க பாவிகளை போய் யாராவது விலை கொடுத்து வாங்குவார்களா? வாங்கியிருக்கிறார்கள். அது யார் என்று கேட்டால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன விலை கொடுத்து வாங்கினார் தெரியுமா? தனது உடலையும் இரத்தத்தையும் கொண்டு இப்பேற்பட்ட பாவிகளை மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எப்பேற்பட்ட விலை கொடுத்து கடவுள் இந்த பாவிகளை வாங்கியிருக்கின்றார்? அப்படி என்றால் இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்திற்கு நாம் என்ன விலை கொடுக்க வேண்டும்? என்ன விலை கொடுத்து அந்த கடவுளை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும்? இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன விலை கொடுக்கலாம் தெரியுமா? இந்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் கூட அந்த விலை போதாது. ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்பது ஒரே ஒரு விலைதான். உன்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை மட்டும் நீ எனக்கு விலையாக கொடு. அந்த பாவத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ என்னையே வாங்கிக்கொள். புண்ணியவானாகி கடவுளாகி என்னையே வாங்கிக்கொள். அதற்கு தான் ஒப்புரு வருட்சாதனம் இருக்கிறது. நீ சென்று, சாமி நான் பாவி, என்னை மன்னியும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல், உன் பாவத்தை சொல்லு. அதுதான் நீ கொடுக்கின்ற விலை. நான் உடனடியாக உன்னிடம் வருவேன் நற்கருணை வடிவில் என்று சொல்கின்றார். கடவுள் நம்மை இரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கினார். நாம் பாவம் கொடுத்து கடவுளை விலைக்கு வாங்கிக் கொள்வோமா?